திருச்சிற்றம்பலம். ரம பார்வதீபதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழுமல்ல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் பார்க்கும்போது 24வது பாட்டில் ஒரு அருமையான சந்த தமிழோடு கூடிய ஒரு பாடல். கிண்ணம் குன்னம் சின்னம் உன்னம் என்று அமைத்து கொடுத்தார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சிக்கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்பதான ஒரு அருமையாக, அதாவது என்னுடைய நான் அடியேன் பட்ட துன்பங்களை எல்லாம் போக்க எண்ணி அடியேனுடைய செவியை கேட்கும் வண்ணமாக இன்றைக்கு திருவாய் மலர்ந்து அருளிய அந்த ரகசியத்தை எனக்கு மட்டும் நீ சொல்லியிருப்பான்னு பார்த்தேன். இன்னைக்கு தெரியுது, அந்த குறிச்சி நிலம் அதை வெளிப்படுத்தி விட்டது என்பது போல ஒரு அருமையான ஒரு பாடலை நமக்கு கொடுத்தார். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய அலங்கார பாடல், இது ஒரு அருமையான ஒரு பாடலாக, அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவம், ஒவ்வொரு வகையான செயல் ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். எப்பேற்பட்டவர்களாக, ஞானிகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் சரி, ரொம்ப தாழ்ந்த நிலை, எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் அனுபவம். அதுலேயும் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, மரணம் இல்லாத வீடுகளே கிடையாது. மரணம் இல்லாத, அதாவது உறவுகள், நம்ம நெருங்கிய உறவுகளில் ஒரு மரணம் வந்துட்டு அப்படின்னா எவ்வளவு வேதனைப்படுகிறோம் பாருங்க, துன்பத்திற்கு ஆளாகிறோம். அது ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கும். அதுலேயும் தூரத்து உறவு தெரிஞ்சவங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நெருங்கிய ஒரு தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள், அல்லது நெருங்கிய உறவை இழந்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் எவ்வளோ ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக, அது ஒரு அனுபவமாக. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு, யாருக்குமே இதில் தப்பிக்கவே முடியாது, எல்லாருக்கும் உண்டு. இதை மகாபாரதத்தில் இந்த தர்மபுத்திரர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா வரும்போது அங்கே உள்ள ஒரு யட்சன் ஒரு குளத்தில் தண்ணி குடிக்க போகும்போது எல்லோரும் மரணம் அடைய தர்மபுத்திரர்கிட்ட கேள்வியை கேட்பார். சரியான பதில் சொன்னால் எழுப்பலாம் அப்படின்னு. அப்போ அதில் நிறைய கேள்வி உண்டு. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எது அதிசயம் அப்படின்னு கேட்பார். இந்த உலகத்தில் எது அதிசயம்? அப்போ தர்மபுத்திரருடைய பதில் அருமையான பதில். இந்த பிறந்தவர்களெல்லாம் இறந்து போவது நிச்சயம் என்று உணர்ந்தும் அதை மறந்து மக்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களே, அது பெரிய அதிசயம். இன்றைக்கு நம்ம அப்படி தானே இருக்க. ஒரு இறந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கும் இப்படி வருகிறது அப்படின்ற ஒரு வரும் அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்குமானா இருக்காது. ஏதோ அவங்களுக்கு தான் வந்தது, நமக்கே வராதுன்ன மாதிரி தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், இப்போ அருணகிரி பெருமான் அருமையாக அந்த மரணத்தை கண்டு நம்ம இன்னைக்கு அஞ்சுறோம். அது கூட வந்துட்டா பரவாயில்ல, எப்படி வருமோ எப்போ வருமோ இப்படியெல்லாம் ஒரு பயம் இன்றைக்கு எல்லார்ட்டையும் உண்டு. அது வயது போக 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 ரொம்பவே கவலைப்படுவோம். ஏன்னா வயதான காலத்தில் எப்படி வருமோ தெரியலையே, ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட போகுதோ அப்படின்ற ஒரு பயம்லாம் நம்மகிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது. யார்கிட்டையும் இந்த பயம் இல்லை என்று சொல்லவே முடியாது.
அப்போ மரணத்துக்கு பயப்படலைனாலும் மரணம் எப்படி வருமோன்னு ஒரு பயம் இருக்கு பாருங்க. இந்த கூற்றுவன் எந்த வழியில் வருவான், எப்படி வருவான் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்முடைய அருளாளர்கள் அதை கண்டு பயப்படாமல் தைரியமாக, ஆனால் அவங்களுடைய வாக்கெல்லாம் நமக்கு தைரியத்தை கொடுக்கணும். அதுக்காகத்தான் அவங்க வாழ்ந்து காண்பித்தார். வாழ்வும் வாக்கும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்பர் பெருமான் எடுத்துக்கோங்க, அவருடைய வாக்கு மட்டும் இல்லை, வாழ்ந்து காண்பித்தார். நான் மார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம். ஏன்னா இவரை கொல்லணும்னு தானே அவங்க எல்லாம் சதி பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லைப்பா அப்படின்ட்டார். நான் மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அப்போ இந்த வார்த்தைகளை நாம எளிவந்த நாம படிக்கும்போது அவங்க பெரிய அருளாளர்கள், ஆனால் அவங்க அனுபவித்து சொன்னார்கள். இதை நாம் படிக்கும்போதும் நமக்கும் அந்த தெம்பு வரும். இவரே அருணகிரி பெருமானே சொல்வார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையா, அந்த மரணம் என்ற தவறு நமக்கு இல்லை. அதை படிக்கும்போது நமக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி தான் இருக்கும் உண்மைக்கே. அதுக்காக தான் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ எப்படி தான் இப்படியெல்லாம் சொன்ன மாத்திரத்தில், அதாவது மரணம் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னு அவங்க சொன்ன மாத்திரம் ஒரு நேரம் நம்ம அதை ஏற்றுக்கிடுவோம், ஒரு நேரம் கொஞ்சம் தளர்ந்துடும். அந்த தளர்வு வர்ற நேரமெல்லாம் இந்த பாடல்களை படித்து, அதாவது இறை வழிபாடுனா என்ன அப்படின்னா கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, இந்த இறை அருளாளர்களுடைய வாக்கு இதனோடு உறவாட வேண்டும். இதனோடு உறவாட இறைவன் மீது நமக்கு பற்று, ஆகா இப்படி சொல்லியிருக்கா, அப்போ நமக்கும் அந்த ஒரு மேலான எண்ணங்கள் மேலிட்டு கொண்டு வர்றதாக இருக்கும். அதாவது பயத்தை நீக்குதல், அச்சத்தை நீக்குதல், அதுக்குரிய வழியைத்தான் இங்கே சொல்கிறார் அருணகிரி பெருமான். இந்த 25வது பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டது. அதாவது இந்த யமனை அந்தகா அப்படிங்கிறார். அந்தகன்னா குருடன் என்ற ஒரு பொருள். இங்கே அந்தகன்னா யமகாத பயல, வாடா முன்னாடி வந்து நில்றா, நான் என்ன செய்கிறேன் பாரு. எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்க. இப்படி பேசுகிறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வரும். பாரதியார் இதே மாதிரி சொல்வார், காலனே உன்னை காலால் எட்டி உதைப்பேனடா. அப்போ மனதில் இருக்கும் அந்த தைரியம், உறுதி, இதெல்லாம் நமக்கு வரணும்னா இந்த மாதிரி பாடல்களை மீண்டும் மீண்டும் படிக்கணும். முன்னாடி நிற்க வச்சு பேசுகிறார் அருணகிரி பெருமான் நம் பொருட்டாக. கண்டாயடா அந்தகா வந்துவர் சற்று என் கை கெட்டவை, ஏன்னா நீ குருட, என் கையில் இருக்கிறது வாள் என்ன தெரியுமா, சாதாரண வாள்னு நினச்சிக்கிடாத, ஞான சுடர் வடிவாள், அவிரோத ஞான சுடர், ஞானமே வடிவான சுடர் விடக்கூடிய வடிவாள் கண்டாயடா. இதை நீ பார்த்துருக்கியா? உங்ககிட்ட இருக்க ஆயுதம் பெரிய ஆயுதம் நினச்சியா? அவங்ககிட்ட இருக்கிறது எது? தண்டாயுதமும் திரிசூலமும். இதை ரெண்டையும் கீழே விழ வச்சிருவேன். விழ, ஏன்னா இந்த தண்டாயுதம் அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய கையில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி. முருகப்பெருமானே தண்டாயுத பாணி தானே. பாணி என்றால் கை, தண்டாயுதம்னா ஒரு தண்டு போல ஒரு ஆயுதம், தண்டு, அதை கையில் வச்சிருப்பார். அதனால் இவருக்கு தண்டாயுத பாணி, பால தண்டாயுத பாணியாக அங்கே பழனியில் வீட்டு இருப்பார். இந்த தண்டாயுதம் இவன் கையிலையும் இருக்குது. யார்? இந்த யமப்பயன், யமன், அவனிடம் கையில் இருக்குது. இன்னொன்று திரிசூலம் இருக்குது. இந்த சூலாயுதத்தை கையில் கொண்டவர் யார்? இறைவன் எம்பெருமான். அவர் கையில் இருக்கிறது இவங்கிட்ட இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு எங்களை பயமுறுத்திடலாம் நினச்சிடாத. இது எங்கள் ஆளோடது, எங்கள் ஆள் வச்சிருக்கிறது. இதோ இங்கே 2 பேர் வச்சுருக்காங்க.
இந்த ஆயுதத்தை தான் நீ வச்சிருக்க. ஆனால் அவங்க வச்சிருக்காங்கன்னா அதனுடைய பொருள் வேற. இப்போ ஒரு கத்தி இருக்குன்னா அந்த கத்தியை வச்சு எல்லாரும் ஒரே மாதிரியாக பயன்படுத்துகிறாங்க, எதுக்கோ பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே இவங்க வச்சிருக்கிற தண்டாயுதமும் திரிசூலமும் எதற்கு பயன்படுகிறது? நம்மிடம் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு பயன்படுவது திரிசூலமும் மலங்களையும் நீக்குதல். இல்லை நம்ம இதில் அந்தகாசுரன் வதத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா திரிசூலத்தால் தான் அப்படி குத்தி தூக்கியிருப்பார். பைரவ கோலத்தில் நம்ம அதை பார்த்துருக்கோம். அங்கேயே சுற்றி வரும்போது பிரகாரத்தில் அங்கே இருக்கும், நல்லா அப்படி தூக்கணமாக இருக்கும், அட்டவிரட்டான தலங்களில் இருக்கக்கூடியதாக. அப்போ அந்த அந்தகன் என்ற அசுரனை வெட்டி வீழ்த்துவதற்கு பயன்படுவது இந்த திரிசூலம். அந்த திரிசூலம் என்பது மலங்களை நீக்குதல். அதே ஆயுதத்தை இவனும் வச்சுருக்கான். அப்போ இதை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினச்சியா? எனக்கு பயம் என்பதே கிடையாது அப்படின்னு அந்த பயப்படாமல் சொல்கிறார் பாருங்க. அதாவது இந்த பயம் இல்லாத ஒரு தன்மைக்கு காரணம் இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எங்கால்கிட்ட இருக்க ஆயுதம் என்ன பக்குவப்படுத்துறதுக்காக வச்சிருக்க ஆயுதம் அப்படின்னு அப்படியே எடுத்து சொல்கிறார். இப்போ இந்த பயப்படாத ஒரு தன்மை வந்தாலே நம்மிடம் அந்த உறுதி என்பது எப்போ வரும்னா, ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது அப்படின்னா நம்ம மன உறுதி தளர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை பார்த்து பயப்படாமல் நிற்கிறோம் அப்படின்னாலே மனதில் நல்ல ஒரு உறுதியாக நம்மிடம் இருக்கிறது, இந்த பொருள் நம்மகிட்ட இருக்கு, நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த உறுதி. இப்போ இது எது வருன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை பார்த்தா எல்லாரும் பயம்பாங்க. இந்த பாம்பு கடிக்கிறதுல கடித்து அதனுடைய விஷம் ஏறி இறப்பது என்பது 10 பேரில் ஒருத்தர் தான். மிச்சம் 9 பேர் இறக்குறாங்கன்னா பயத்தில் தான். அந்த பய உணர்விலேயே அவர்கள் மரணம் அடைவார்கள் அப்படின்னு இன்னைக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பய உணர்வு தான் நம்மை இன்றைக்கும் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சாதாரணமாகவே உலகில் சொல்லுவாங்க, பயந்தவனுக்கு எந்நாளும் சாவு, நிமிர்ந்து நிற்கிறவனுக்கு ஒரு நாள் சாவும்பாங்க. இதை சாதாரண உலக வழக்கிலே நமக்கு சொல்லுவாங்க. அப்போ பயப்படக்கூடாது என்பதற்குத்தான் இங்கே அருணகிரி பெருமான் மிக அழகான இந்த பாடலை, அதாவது முன்னாடி அந்த யமனை நிற்க வைத்து பேசுவது போல அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றத. இன்னும் கூட மேல்நாட்டிலெல்லாம் ஒரு இன்றைக்கி இருக்குது அந்த அது ஒரு வைத்திய முறையினே சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோ சஜஷன் அப்படிம்பாங்க. ஆட்டோ சஜஷன்னா எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அவங்கிட்ட உனக்கு நோயே இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, உனக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நோய் இல்லைன்னு சொல்ல மனசுக்குள்ளே இவங்களுக்கு தெம்பு எனக்கு நோய் இல்லைன்ட்டார் டாக்டர், இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அந்த தாக்கம் அந்த மனதிற்குள்ள உள்ள அந்த எண்ணமே அவர்களை சுகப்படுத்தி விடுகிறது அப்படின்னு இன்றைக்கு மேல்நாட்டில் இருக்காது. இதை போல நம்ம அருளாளர்கள் அவங்க தைரியமாக இருக்காங்க, நம்மையும் தைரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் தான் இது. மரண பயம் என்பது இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது எப்படியெல்லாம் வருது பாருங்க. அப்போ அந்த பயம் என்பது உண்மையிலேயே பக்தி முருகி இருப்பவர்களுக்கு இந்த பயம் என்பது வரக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். உண்மையிலேயே பக்தி இருக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த மரண பயம் என்பது வரவே கூடாது. இது நம்ம அருளாளர்கள் நமக்கு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. இப்போது இந்த ஒவ்வொரு நம்ம உடம்பு எடுத்தாச்சு, இந்த உடம்பு என்பது நம்முடைய வினைகளுக்கு ஈடாகும். அப்போ இந்த வினைகள் அப்படின் போது நமக்கு துன்பமும் வருது, இன்பமும் வருது. இந்த இன்பம் வந்தப்போ ஒருபடியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். துன்பம் வந்தப்போ கவலை, அடுத்தடுத்து பயம், அடுத்து என்ன வருமோ அப்படின்னு ஒரு பயம், இப்படியெல்லாம் நம்மளை படாப்படுத்து பாருங்க. இதே
நம்முடைய உடம்பை அழிக்கும் யம பாசமாக வருகிறது. பாசம்னா கயிறு. இந்த கவலைகள் அப்போ கூட இன்னும் சொல்லுவோம் பாருங்களேன், உலகியலில் சொல்லும்போது நல்லா இருந்தாங்க, பாவம் கவலைப்பட்டே தேஞ்சு போயிட்டாங்கப்பா. அந்த கவலை வந்துட்டாலே உடம்புல பாதி காணாமல் போயிடும். நல்லா சாப்பிட்றால் கூட சாப்பிடாது. இந்த சுகருக்கு கூட டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் சுகர் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அட்வைஸ் அதுதான். அது ஒரு வியாதியே இல்லை. நம்ம உடம்பை நம்ம பராமரிக்கணும். எப்படி பராமரிக்கணுமோ அப்படி என்கிட்ட சுகர் வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு எண்ணங்களே நம்மகிட்ட வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அருமையாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கும் பண்ணுறவங்க இருக்காங்க. இதே போல் நமக்கு அருணகிரி பெருமான் இந்த பாட்டை அப்படி தான் சொல்கிறார். நம்ம அப்படியே வலிமை உள்ளவர்களாக ஆக்குதல். இந்த கயிறு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சணல்லாம் ஒன்றா சேர்ந்து முறுக்கி ஒரு வடமாக்கி, அந்த பெரிய வடம்தான் இவ்வளோ பெரிய தேரை இழுத்து கொண்டு, பெரிய தேரை இழுக்கிறதுக்கு இந்த வடம் தானே, கயிறு தானே இருக்குது. அது என்னது? சின்ன 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 சணல் தான். அதே போல் முருகி நிற்றல், இந்த வலிமை எப்படி இருக்கணும்? நம்மகிட்ட முருகி நிற்க வேண்டும். அது எதை நோக்கி செலுத்த வேண்டும்? இறைநிலையை நோக்கி செலுத்த வேண்டும். செலுத்தினால் நமக்கு பயம் என்பதே வராது. அப்படின்றத நமக்கு அழகாக அவர் சொல்கிறார். அதில் முன்னாடி நிற்க வைக்கிறார். யமனை முன்னாடி நிற்க வச்சு, வாடா பார்ப்போம், தண்டாயுதமும் திரிசூலம் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார். இந்த யமன் பார்க்குறான், என்னடா அது, இவன் கையில் ஒரு ஆயுதமும் இல்லை, சும்மா நிற்கிறான், நம்மளை இவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்கான், இவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஆயுதம் அவன் வச்சிருக்கிற ஆயுதம் 2 தெரியுது, இவர் வச்சிருக்க ஆயுதம் தெரியலை. ஏன் அப்படின்னா இது ஞானச்சுடர். அஞ்ஞான குருடனாகிய அவனுக்கு, அந்தகனுக்கு இந்த ஞானச்சுடர் வடிவாள் தெரியாது. அது கூட சொல்கிறார், ஞான சுடர் வடிவாள் அப்படிங்கிறார், கூர்மையானது உனக்கு. அப்புறம் அந்த அந்தகாங்கிறார், அந்தகன்னா கண்ணு குருடு, உனக்கு தெரியாது, இந்த ஞானச்சுடருக்கு உனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வா, அதை வச்சு ஒரு கீறுனா உனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும், அப்போ பார்ப்போம். அதனால் பக்கத்தில் சற்றே வாயடாங்கிற, என் முன்னாடி வந்து நில்லுங்கிற. அவன் பயப்படுறான், என்னடா இது ஒரு ஆயுதம் இல்லாமல் இந்த போடுறானே. ஏனென்றால் இந்த ஆயுதம் எங்கே இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. இவர் தைரியமாக சொன்னார் இல்லையா, என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ இந்த வாழ் எங்கே இருக்கிறது அப்படின்னா, என்னுடைய கையில் இருக்குதா அப்படின்னா, கையில் இல்லை, என் உயிர் அறிவிலே பொருந்தி இருக்கிறது. அது எது அப்படின்னா அவிரோத ஞானம். அவிரோத ஞானம் என்பது இங்கே முதல்ல தொண்டு என்பது கர்மம். இந்த கர்மம் செயல், அந்த தொண்டு இந்த இடத்துல பக்தி, இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி. அப்புறம் ஞானம், அந்த ஞானம் எப்படிப்பட்டது? நல்ல முருகிய பக்தியில் வந்தது அந்த ஞானம். அப்போ கர்மம் செயல், அந்த முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய செயல் என்னது? கோவிலுக்கு போகிறது, கோவில் வழிபாடு செய்கிறது, அந்த முருகப்பெருமானுடைய பாமாலைகள் எத்தனை இருக்குது பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் செயல்தான். சரியை கிரியை யோகம் ஞானம் இவ்வளோதான். அப்போ கர்மம் செயல் நடைபெறுது. அந்த செயல் நடைபெறும் போதே பக்தி முருகி நிற்குது. யார் மேலே? அந்த முருகப்பெருமான் மேலே. அந்த முருகி நின்ற பக்தியால் ஞானம் கைவரப்பெறுகிறது. இது 3 வேறு வேறு இல்லை, ஒன்றாக நிற்கிறது. அதுதான் ஞான சுடர் வடிவாள் என்பது.
இந்த ஞானச்சுடர் வடிவால் நாம் எப்படி நாம் உணர முடியும் அப்படின்னா, பக்தி நெறியிலே சென்று செயல்பாட்டிலே நின்று அதன் மூலம் ஞானத்தை பெற்று நின்றால் மூன்றுமாக சேர்ந்து முருகி நிற்கும் பாருங்க. அந்த உயிர் அறிவிலே வாளாக, அந்த வாள் எது? ஞான வாள். இதை அருமையான ஒரு பாடலாக்கி, இது வெளிப்பட்டு தெரியாது மற்றவங்களுக்கு. இப்போ நம்ம எத்தனை அருளாளர்களை பார்க்குறோம், அவங்க வெளிப்பட்டால் தெரிஞ்சாங்க. ஆனாலும் அந்த பக்தி ஞானத்தினால், அவர்களுடைய வாக்கினால், அவருடைய வாழ்வினால் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம அருளாளர்களை வச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும். இப்போ அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறான். அப்படின்னா இறைவன் இருக்கும் இடத்தை நாம் உணர வேண்டும். அதற்காக சொல்கிறார், விறகில் தீயினன். விறகு இருக்கு தெரியுது, தீ தெரியுதா? தெரியல. உள்ளே இருக்கு இல்லையா? பாலில் படு நெய் போல, பால் இருக்கிறது தெரியுது, உள்ள இருக்க நெய் தெரியலையே. மறைய நின்றுளன் மாமணி சோதியன். அப்போ அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும். இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனை அடைய வேண்டும். அப்போ அந்த இறைவனை அடைவதற்கு நாம் எதை செய்யணும் அப்படின்னா, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளான இறைவன் ஞானமே வடிவானவன். அந்த ஞான வடிவான பரம்பொருளை அடைவதற்கு அன்பு என்னும் கோலை நட்டு ஞானம் என்னும் கயிற்றினால் கடைந்தால் முருக வாங்கி உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அப்படியே அழகா நமக்கு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல உறவுக்கோல் நட்டு உணர்வு என்பது கயிறாக, இந்த உணர்வு தான் ஞானத்தை கயிறாக அழகாக சொல்லப்படக்கூடியது என்பது. இந்த உறவு என்பதுதான் பக்தி, உணர்வு என்பதுதான் ஞானம், கடைதல் என்பதுதான் இங்கே செயலாக. இந்த மூன்றுமாக செய்தால் இறைவன் நம் முன்பாக வந்து நின்று விடுவார். இந்த இறை நம் முன்பாக வந்துவிட்டால் இந்த அந்தகனாகிய யமன் யமனுக்கு நாம் பயப்பட வேணுமா? இறைவனே முன்னாடி வந்து நிற்கும்போது இதைத்தான் அருணகிரி பெருமான் இந்த பாடலில் நம் போன்ற, அதாவது நாமே எல்லாரும் ஒரே வகையான மக்கள் இல்லை. ஒவ்வொருவரும் ஞானத்தில் ஒவ்வொரு வகையாக இருக்கிறோம். உடனே பற்றி கொள்வது, கொஞ்சம் மெதுவாக பற்றி கொள்வது, இன்னும் பற்றி கொள்ள முடியாத நிலையும் உள்ளவர்கள் இருக்காங்க. இது பக்குவ வேறுபாடு. ஆனாலும் கூட இறைவன் கருணையே வடிவாடு. ஞான சாஸ்திரங்களை நன்றாக படித்து மேலான நிலையில் உள்ளவர்கள் உண்டு. ஆனால் நூலறிவே இல்லாமல் இறைவன் மீது அன்பு கொண்டு அந்த அன்பினால் முருகிய பக்தி இருப்பவர்களும் உண்டு. இன்னைக்கு நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கும் இறைவன் இறங்கி வருகிறான். ஏன்னா நம்ம முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மட்டும் இல்லை, இப்போ எல்லா ஊர்களையும் பார்க்கலாம். முருகி நிற்கிற பக்தி, அன்பு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நூலறிவு இந்த படிச்சிருக்கீங்களா? ஐயா ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு நம்போன்றவர்கள் சொல்லுவோம். ஆனால் அங்கே அவர்களிடம் முருகப்பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். காரணம், அந்த முருகப்பெருமான் மீது கொண்ட அன்பு அளவு கடந்த அன்பு. அந்த அன்பு முருகி ஞானமாக அவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பயம் வராது. ஏன்னா முருக பக்தியிலே சிறந்தவர்களாக. இங்கே நல்லா நூலறிவு படித்தவங்க அதை பற்றி முருகரை பற்றி என்னவோ தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆனால் இவர் அருணகிரி பெருமான் இங்கே நன்றாக தெரிந்த நிலையில் சொல்கிறார். ஆனாலும் தெரியாத நிலையிலும் முருக பக்தியில் இருப்பவர்கள், அன்பில் சிறந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு தவம் முருகிய நிலை. அவங்க ஏற்கனவே போன பிறவியில் முடிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இந்த பிறவியில் கொஞ்சத்தை பிராரப்தத்தை கழிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சில காலம் இருந்துட்டு போகிறவங்களும் இருக்கலாம். அதை அன்பில் மட்டுமே முருகி நிற்பாங்க.
நம்ம அருளாளர்கள் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். அன்பில் மட்டுமே கண்ணப்ப நாயனார் எங்கே வந்தார்? இங்கே ஒரு வேடுவர் கூட்டத்தில் வந்தார். இங்கே வந்து நூல் ஏதாவது படித்தாரா? ஒன்றும் கிடையாது. முறையான செயல் செஞ்சாரா? இல்லை. ஆனால் அன்பில் முருகிய அன்பில் நின்றார். அப்போ முர்ச்சை தபம் என்று தான் இதை சொல்லும். அப்புறம் மலை வாசனை கொஞ்சம் இருக்குது, அதை கழிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இதுவங்க நம்ம சீவன் முக்தர்கள் 12ஆம் சூத்திரா தானே சொல்லுது, செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் மரணனத் தொழுவே. அப்படிப்பட்ட இந்த வாசனாமலத்தை நீக்க வந்தவர்கள், மேலான ஞானம் பெற்றவர்கள், மிக உயர்ந்த ஞான நிலையிலே இருப்பவர்கள் சீவன் முக்தர்கள் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஞானம், அந்த ஞானத்தை இங்கே வாளாக்கி சொல்கிறார். அந்த வாள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கூர்த்த மெய்ஞானம். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்து. இங்கே கூர்த்த மெய்ஞானமாக இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அன்பு செய்ததால் அந்த ஞானம் கைவரப் பெற்றவர்கள் என்பதாக ரொம்ப அருமையான ஒரு பாடலாக, ஒரு வார்த்தையாக இங்கே சொன்னார். இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழிக்கும் என்பதான அருமையான ஒரு பாடல். அந்த பாட்டில் ஒரு வரி வரும் பாருங்க, சேரா நிருதர் குலகு அழகா. சேரா நிருதர் குலகழகா. நிருதர்கள்னா அசுரர்கள். இந்த நிருதர்களாகிய அசுரர்கள் அவங்களும் ஒன்று சேர மாட்டாங்க, மற்றவங்களையும் ஒன்று சேர விட மாட்டாங்க. சேர விட மாட்டாங்க, பிரித்து பிரித்து பார்ப்பாங்க, பிரிச்சிருவாங்க. இன்றைக்கும் சண்டை வருது, பிரிவினை வருதுன்னா அசுர கூட்டம் தானே. அதைத்தான் அந்த வரியில் சொல்கிறா, சேரா நிருதர் குலகழகா அப்படின்னு அந்த அசுர பரம்பரை. ஆனால் அமரர்களோ எப்பொழுதும் ஒன்றாக சேர்ந்து இருத்தல். இந்த இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களோ எப்பொழுதும் இறைநிலையிலே, இறைவனிடம் மட்டுமல்ல அதை போல அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்டக்கூடிய நம்ம அருளாளர்களை பாருங்க. இங்கே ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு இடத்துக்கும் போனார். இறைவனை மட்டும் பாடினாரா? இல்லை. அங்கே இருக்கக்கூடிய துன்பங்கள், யார் யாருக்கு துன்பம் வந்துச்சா உடனே அவர்கள்ட்ட உங்களுக்கு எதனால் வந்தது, ஏன் வந்தது, வலிய போய் கேட்டு, வலிந்து போய் கேட்டு அவர்களுடைய துன்பத்தை நீக்கி கொடுத்தல். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்டுதல் என்பது எப்போது வரும் அப்படின்னா, யார் ஒருவர் இறை தொண்டு செய்கிறார்களோ, யார் ஒருவர் இறைவன் மீது பக்தி கொள்கிறார்களோ, யார் ஒருவர் இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறார்களோ அவர்கள் பிற உயிர்களையும் இறைவனாகவே பாவித்து பிற உயிர்களிடமும் அன்பு செய்வார்கள். அப்போ அந்த கனிந்த உள்ளம் படைத்தவர்கள். அதைத்தான் இங்கே அவிரோத ஒரு வார்த்தை அதில் வந்திருக்கு. செந்தில் வேலவனுக்கு தொண்டு. தொண்டுனா இங்கே தொண்டு செய்யக்கூடியது, அந்த கர்மம் அப்படின்னு பார்த்தோம். என் அவிரோத ஞானம். அவிரோதம்னா யாரிடமும் பகைமை பாராட்டாமல் எல்லோரிடமும் நட்பு கொண்டு, உயிர்கள்ட்ட மட்டும் இல்லை, இந்த பிற உயிர்கள்ட்ட 6 அறிவு படைத்த உயிர்கள் மட்டும் இல்லை, 5 அறிவு 2 அறிவு எல்லா உயிர்களிடமும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்கள், எல்லா உயிரிடமிரும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்டு. ஞானம் என்பதே அன்பு தான். அந்த அன்பின் நிறைநிலை தான் ஞானம் என்று சொல்வார் சேக்கலார் பெருமான். அதைத்தான் இங்கே செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய, அந்த வேலவனுக்கு மட்டும் தொண்டு இல்லை, எல்லா உயிர்களிடமும் அன்பு பாராட்டுதல். என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா. நீ பார்த்துருக்கியா? உனக்கு தான் கண்ணு குருடு, உனக்கு எங்கே தெரிய போகுது? கண்டாயடாங்கிறார். நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறார். கண்டாயடா அந்தகா, வந்து பார், உனக்கு கண்ணு தெரியாது, அதனால் எந்த கைக்கு எட்டவே,
என் பக்கத்தில் வா. வந்து பார்த்தேன்னா அதனால் ஒரு அனுபவம், அந்த வாழ் ஒரு கீற்று லேசாக பட்டுச்சுன்னு வையேன், உன்னுடைய அஞ்ஞானம் தொலைந்து விடும். அந்தகன் என்றால் அஞ்ஞான குருடு. அப்படிப்பட்ட குருடனாகிய உன்னுடைய நிலை மாறிவிடும் என்பதை சொல்வது போல மிக அருமையான ஒரு பாடலாக்கி, இதுவும் கூட நம்முடைய பக்தி, இறைவன் மீது கொண்ட பக்தி, இறைவனுக்கு செய்யும் அந்த தொண்டு உள்ளம், அது கர்மம் அப்படின்னு சொல்லலாம், சரியை தொண்டு கூட சொல்லலாம் நம்ம. அப்போ பக்தி தொண்டு செய்ய 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 பக்தி முருகுதல், பக்தி வர 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 ஞானம் முருகுதல். அந்த ஞானம் ஞான பண்டிதன் மீது கொண்டு, அந்த ஞான பண்டிதன் மீது கொண்ட வாழ், அந்த ஞான சுடர் வழிவாள் இங்கே உயிர் அறிவிலே இருப்பதால், அந்தகா நீ உனக்கு தெரியாது இதை பற்றி, இது நீ வந்து பார்த்தேன்னா தெரியும். இதன் மூலமாக உங்கையில் இருக்கு பாரு தண்டாயுதமும் திரிச்சூலமும், இதை விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். என் கையில் இல்லைன்னு நினச்சிக்கிடாத. அவன் நினச்சிக்கிட்டான், ஐயோ இந்த பையன் கையில் ஒன்றுமே இல்லையே, ஒரு ஆயுதம் இல்லையே, எதுக்கு இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னு அப்படின்னு நினச்சிக்கிடாத. என்கிட்ட இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா ஞானச்சுடர் வடிவாள். இந்த வடிவாள் உனக்கு தெரியாது, நீ அந்தகனாக இருக்கிற. அதனால் இப்படிப்பட்ட ஆயுதம் என்னுடைய உயிர் அறிவிலே நிலை பெற்று இருப்பதால் இங்கே உன்னை பார்த்து நான் பயந்துருவேன் நினச்சிடாத என்பதாக அறை கூவுவது போல அந்த முன்னாடி இருக்கிற அதை முன்னாடி நிறுத்தி, அவனை யமனை முன்னாடி நிறுத்தி அங்கே அறை கூவுவது போல நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும். அப்போ நமக்கு அந்த மரண பயம் என்பதே வராது. ஏனென்றால் முருக பக்தி, முருகி நின்ற பக்தி, அன்பில் திளைத்து நின்ற பக்தி, அது ஞானமாக நின்ற கூர்மையான வேல் போன்றதாக நின்ற பக்தி இருக்கும் வரைக்கும் இந்த அந்தகனுக்கு நாம் பயப்பட வேண்டாம், இந்த யமனுக்கு பயப்பட வேண்டாம் என்ற அழகான ஒரு மலராக்கி இங்கே முருகப்பெருமானுக்கு சாத்துகிறார். மலர் மாலையிலே ஒரு மலராக சாத்துகிறார் அருணகிரி பெருமான். அந்தகா நீ அந்த தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா, வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே என்பதான ஒரு அருமையான பாடலை ஆக்கி கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான். இதை சிந்திப்பதற்கு நமக்கு அருள் பாலித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்பருடைய பொற்பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.